Good morning, children. One last time. சரியா? The good morning, sir. Good morning, sir. Right. Last time. Let's say it together. Good morning, children. Very good. அவங்களுக்கு நிறைய தெப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது சரியா வழிதா இல்லையாங்கிறதா சிக்கல். நான் ஒரு கதை சொல்ல போறேன். அதனால எல்லா கண்ணும் இங்க என் மேல இருக்கணும். அங்க யாரும் பேசக்கூடாது. அங்க இருந்து யாராவது பேசுனீங்கன்னா நான் உங்களை இங்க முன்னாடி கூப்பிடுவேன். நான் போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கிடுவேன். நீங்க கதை சொல்லலாம். சரியா? அதுதான் பண்ணிச்சு. அது வரைக்கும் அமைதியா இருந்து கவனிங்க. ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். There was a very big rich man. நிறைய பேர் அவர் வீட்டுல வேலை செய்யறாங்க. நல்லா கவனிங்க, கேள்வி கேட்பேன். நிறைய பேர் வேலை செஞ்சாங்க அவர் வீட்டுல. அதுல 2 வேலைக்காரங்க ரொம்ப நல்ல வேலைக்காரங்க. எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கின 2 நல்ல வேலைக்காரங்க. இந்த மாஸ்டருக்கு, இந்த எஜமானுக்கு ரொம்ப பிடிக்கும். The master liked these 2 servants very much. And these 2 servants were very obedient, hard working. நல்ல கீழ்ப்படிவாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. என்ன வேலையை கொடுத்தாலும் சுத்தமா செஞ்சு முடிச்சிருவாங்க. வருஷமா அது அப்படியே இருந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு பாலடைஞ்ச ரூம் ஒண்ணு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாரோ அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப ரொம்ப வருஷம் அந்த இடத்தை யாருமே ஒன்றும் செய்யல. அதனால ரொம்ப காடு மாதிரி ஆயிட்டு. அப்ப மாஸ்டர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் இந்த இடத்தை எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துடணும். உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க கேளுங்க, நான் தந்துடுறேன். என்ன டூல்ஸ் வேணும்? மண்வெட்டி வேணுமா, அருவாள் வேணுமா, கத்தி வேணுமா, என்ன வேணாலும் நான் கொடுத்துட்றேன். நீங்க வேலையை செஞ்சுங்க. வேற யாரையும் நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா நீங்க 2 பேர் தான் என்னுடைய நல்ல சர்வன்ஸ். நீங்க 2 பேரும் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா, இந்த காட்டுக்குள்ள வந்து மாஸ்டர் இங்க எடுத்து சுத்தம் பண்ண சொல்றாரு, எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு. இருந்தாலும் மாஸ்டர் நிற்கும் போதே சொன்னாங்க, மாஸ்டர் நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாமா இந்த இடத்த. சரி, இப்ப இது ரொம்ப முக்கியம் இந்த கதைக்கு. அதனால எல்லாரும் சரியா புரிஞ்சுக்கணும். இந்த இடம் எப்படி இருக்கு, இந்த லேண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய இடம் நல்ல பிளெயின். இப்ப நம்ம ஸ்கூல் மாதிரி கேம்பஸ் மாதிரி நல்ல பிளெயின் நிலமா இருந்துச்சு. ஆனா ஒரு சைட்ல அந்த நிலம் வந்து ஒரு சின்ன மலை மாதிரி மேல போச்சு, ஒரு மேடு. இந்த சம இடம் பிறகு ஒரு மேடான எல்லாரும் இமேஜின் பண்ண முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா எல்லாருக்கும்? அந்த இடத்த பயங்கர காடு, நல்ல பிளெயினா இடம் இருக்கு, பிறகு ஒரு மேடு ஒண்ணு, பெரிய மேடு ஒண்ணு. இந்த 2க்கு இடையில, இந்த சமபூமிக்கும் இந்த மேடான இடத்துக்கு இடையில தான் அந்த ரூம் இருக்கு. ஒரு பாலடைஞ்ச பழைய ரூம் ஒண்ணு. இந்த வேலைக்காரங்க மெதுவா அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணாங்க. ரூம் இருந்துச்சு. அந்த ரூம் பக்கத்துல செடியெல்லாம் மூடி இருந்துச்சு. ஆனா அந்த பக்கத்துல போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு, அந்த ரூம் பக்கத்துல ஒரு தொட்டி, தண்ணி தொட்டி இருந்துச்சு. சரி, alright. சரியா, கொஞ்ச நேரத்துல சரியா. ஓகே. ஒரு சின்ன தொட்டி, தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டியும் தண்ணி இல்லை, ஃபுல்லா செடி. இந்த வேலைக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போறாங்க. பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா ஒரு குச்சி வச்சு எல்லாத்தையும் நாட்டி போறாங்க. இப்போ ரூம் இருக்கு, தண்ணி தொட்டி இருக்கு. சரி, வேற ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது அங்க ஒரு மோட்டர் ஒன்று இருந்துச்சு. அப்ப நல்லா தெரியுது அவங்களுக்கு, இங்க யாரோ இருந்திருக்கிறாங்க, இந்த இடத்தை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அதை யாருமே கவனிக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு. உடனே இந்த மோட்டரை பார்த்த உடனே அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் நல்லா சுத்தம் செஞ்சாங்க. மோட்டர் நல்லா தெரியும், துருப்பிட்டு போய் இருக்கு. இந்த 2 வேலைக்காரங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும்.
உடனே டக்கு அந்த மோட்டரை பார்த்தாங்க, அது நல்லா இருக்கான்னு பார்த்தாங்க, வேலை செய்தான்னு பார்த்தாங்க, அதுக்கு கனெக்ஷனுக்கு கரண்ட் வருதான்னு பார்த்தாங்க, எல்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனா ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, யாருமே அந்த இடத்தை யூஸ் பண்ணல. அதனால காடு வந்து இப்போ நம்ம கேம்பஸ்ல நம்ம 2 வருஷம் யாருமே கேம்பஸ்க்கு வரல, இந்த கேம்பஸே என்ன மாதிரி மாறிடும், காடு மாதிரி மாறிடும் இல்லையா? சுத்தாம அதை கூட்டாம எல்லா செடியும் வளர்ந்து அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இந்த வேலைக்காரங்க பார்த்தாங்க, மோட்டர் இருக்கு, கரண்ட் சப்ளை வருது, சரி மோட்டர் வேலை செய்தான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேலை செய்தான் பார்ப்போம் சொல்லி அவங்க கரண்ட்ல கனெக்ட் பண்ணி மோட்டரை ஓட விட்டு பார்த்தாங்க. ரொம்ப ஆச்சரியம், மோட்டர் ஓடிச்சு. எல்லா வேலையும் முடிச்சு அந்த இடத்துல மட்டும் சுத்தம் பண்ணிட்டு வேலையெல்லாம் முடிச்சு எல்லா கனெக்ஷன் பைப் லைன் எல்லாம் மாற்றி விட்டுட்டு மோட்டரை போட்டாங்க. அது ஒரு போர்வெல் மோட்டரு. அந்த போர்வெல்ல இருந்து தண்ணியும் வந்துச்சு. இவ்வளவும் அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இவ்வளவு காரியங்கள் இருக்காதான் மாஸ்டர் இந்த இடத்த வாங்கி இருக்கிறாரு, இங்க ஏதாவது செய்யலான்னு மாஸ்டர் யோசிக்கிறாரு, பரவாயில்லை அப்படின்னு 2 பேரும் மாஸ்டர் வந்தாங்க. சொன்னாங்க, மாஸ்டர் சரி மாஸ்டர் நாங்க சுத்தம் பண்றோம். அப்ப மாஸ்டர் சொன்னாரு, வெரி குட், நீங்க சுத்தம் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு நாள் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கிடுங்க, ஆனா இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க, எப்படியாவது இது பிரயோஜனமான இடமா யூஸ்ஃபுல் இடமா நீங்க மாற்றிடணும். அப்ப ஒரு வேலைக்காரன், இந்த வேலைக்காரன் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், நான் பேர்லாம் சொல்லல, ஒரு வேலைக்காரன் ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான். அவன் சொன்னான் மாஸ்டர், மாஸ்டர் இந்த லேண்டை நீங்க எங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருங்க, ஒரு பகுதி எனக்கு ஒரு பகுதி என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு கொடுத்துருங்க, அப்ப 2 பேரும் வேலை செய்வோம், 2 இடமும் சுத்தமாகல மாஸ்டர். அப்ப மாஸ்டருக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு. டிவைட் பண்ணிடலாமே, எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் பேசுற சர்வெண்ட் தான் சொன்னா, மாஸ்டர் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா அப்படின்னா, இந்த பிளெயினா இருக்கிற இடத்தை நான் எடுத்துக்கிறேன், அந்த மேடு இடத்தை என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன. உன மாஸ்டர் ஃப்ரெண்டை பார்த்தாரு, பரவாயில்லையாப்பா அப்படின்னாரு. அந்த ஃப்ரெண்டு சொன்னா, பரவாயில்ல மாஸ்டர், இந்த இடம் தான் என்ன, நான் வேலை செய்யறேன் மாஸ்டர். சரி, அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே இவங்க 2 பேரும் அந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, மண்வெட்டி, அருவாள், தேவைப்படுற எல்லாத்தையும், கம்பு கம்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க சைக்கிள் அழுத்தி இந்த இடத்துக்கு முடிச்சாங்க. வேலையை ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சாங்க. அந்த இடம் எல்லாம் மெதுவாக சுத்தமாக ஆரம்பிச்சிச்சு. எல்லா செடியெல்லாம் வெட்டி, மரக்கிளைகள்லாம் கட் பண்ணி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி, இடத்தெல்லாம் புல் இருந்ததெல்லாம் வெட்டி செதுக்கி அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகி நல்லா அழகு மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த லேண்ட் கிளியர் ஆனவுடனே இந்த வேலைக்காரங்க 2 பேரும் கூடி பேசினாங்க, இப்ப லேண்ட் சுத்தமாயிடுச்சு, மாஸ்டர் இன்னும் வரமாட்டேங்கிறாரு, மாஸ்டர் திருப்பி நமக்கு சொல்லாம நம்ம திருப்பி போக முடியாது, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த செகண்ட் சர்வெண்ட் சொன்னாங்க, இந்த இடத்துல நம்ம ஏதாவது செடி போடுவோம்னா, நல்ல யூஸ்ஃபுல்லான செடி, காய்கறிகள், ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பிளான்ட்ஸ் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருக்கு அந்த ஐடியா பிடிச்சிருச்சு. வேலை நடந்துச்சு. நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்க, நல்லா கவனிக்கணும். இந்த பிளெயின் லெவல், சரியா, பிளெயின் லெவல்ல வேலை செய்யறவனுக்கு வேலை ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா மேலெல்லாம் ஏற வேண்டாம், தண்ணி தொட்டில் காதை பிச்சை எடுத்துருவோம். சரி, இந்த தண்ணி தொட்டில தண்ணி நல்லா ஃபுல்லாயிரும், மோந்து கொண்டு போய் ஊத்துறதுக்கு ஈஸி. அடுத்த சர்வெண்ட் என்ன செய்யணும், தண்ணியை மோந்துட்டு எங்க ஏறணும், அந்த மலை மேல ஏறி போய் தண்ணி ஊத்தணும், கஷ்டம். ஆனா 2 பேரும் வேலை செஞ்சாங்க, செடி போட்டாங்க, விதை போட்டாங்க, ரெகுலரா தண்ணி ஊத்துனாங்க. 2 பேர் தோட்டத்திலும் செடி அழகா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்கறி செடிகள், ஃப்ரூட் செடிகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும். 2 பேரும் நல்லா வேலை செஞ்சாங்க, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சர்வெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ஐடியா கொடுத்த சர்வெண்ட் மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம். அவனை கூட நம்ம நல்லா செஞ்சுவோம் தானே நினைச்சோம், அவனும் நல்லா செய்யறானே, நம்ம ஈஸியா இருக்கிற இடத்தை எடுத்தோம், ஆனா நம்மள மாதிரியே அவனும் செய்யறானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த இருதயத்துல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொறாம வர ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரெண்டு செய்யற வேலையை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணணும், தப்பான எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த ஃபர்ஸ்ட் வேலைக்காரன் என்ன செஞ்சானா தெரியுமா,
அன்னைக்கு நைட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி இந்த தோட்டத்துக்கு அந்த வேலைக்காரன் வந்தது நைட்டு அலோ தனியாக வந்திருக்கான். வந்தவன் என்ன செஞ்சான்னா, இவங்க இந்த தொட்டில செடிக்கு தண்ணி ஊத்துனாங்கல்லம்மா, அந்த செடி எப்படி தண்ணி ஊத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பார்த்துருக்கிறீங்களான்னு தெரியல, நான் எங்க ஊர் பக்கம் பார்த்துருக்கிறேன், சின்ன பையனா இருப்ப பார்த்துருக்கிறேன். இந்த பெரிய லாரி இல்லைன்னா பஸ் டயர் இருக்குல்ல, அந்த டயர் பாதியா கட் பண்ணி அந்த டயர்ல 2 சைடும் துவாரம் போட்டு கயிறு கட்டி ஒரு பெரிய பேம்பூ ஸ்டிக்ல 2 சைடும் அந்த டயரை கட்டிடுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்க அந்த பேக் மாதிரி, இந்த சைடுல ஒரு பேக் இருக்கும், அந்த சைடுல ஒரு பேக் இருக்கும். அந்த கட்டையை தோல்ல வச்சு தண்ணியில முக்குவாங்க, அந்த டயர் எல்லாம் தண்ணியா நிரம்பிடும், அதை தூக்கிட்டு போய் செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அப்படிதான் 2 பேரும் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு செட் இருந்துச்சு, செகண்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு செட் இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அன்னைக்கு நைட்ல நான் தான் சொன்னல, அவன்கிட்ட இப்ப நல்ல ஃப்ரெண்டு கிடையாது, பொறாம இருந்துச்சு அவனுக்கு. அவன் ஃப்ரெண்டு நல்லா செய்யறான் அப்படின்னு அவனுக்கு இஷ்டம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால அன்னைக்கு நைட்டு வந்து அடுத்த ஃப்ரெண்டு, செகண்ட் ஃப்ரெண்டு இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்டு, அவனுடைய இந்த பேக் டயர் பேக் இருக்கு பத்தியமா, அது 2 பாட்டில் மட்டும் தான் வேணும். அதனால என்னுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸாக வரும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன், எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குவேன், எல்லாருக்கும் என்னைய பிடிக்கும், போற வர இடத்துல எல்லாம் நல்ல வேலைகளை செய்வேன். எனக்கு கவலை கிடையாது அவங்க எப்படி செய்யறாங்க, இவங்க எப்படி செய்யறாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் இதை கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கல, எனக்கு அதெல்லாம் பார்வை கிடையாது. படிக்கிற பிள்ளைங்க அப்படி வளரும். அப்பா அம்மா கூட வளரும் பொழுது நீங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்ச நிறைய நேரம் நமக்கு புரியுறதே கிடையாது. வளர வளர பெற்றோர்களை கேவலமா பார்த்தோம், டீச்சர்ஸை மதிக்காம போயிடுறோம். இல்லைடா, அது எதுவுமே நல்ல பழக்கம் கிடையாது. இன்னைக்கு அந்த யோசனை உங்க பிள்ளைங்க கையில இருக்கணும். சரி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் நான் சாரி உங்களை ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் செய்ய போறோம். ஆனா இது முன்னாடி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் நீங்க பள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால தெரிய மாட்டேன்னு ஸ்டேஜ் பர்மிஷன் போயிடலாம். இப்போ ஓரளவுக்கு வியூ பெட்டர். பாய்ஸ் சைடு எனக்கு பிரச்சனை தெரியல, ஆனா கேர்ள்ஸ் சைடு அந்த பின்னாடி ரோல உட்காந்து லாஸ்ட் ரோ பிள்ளைங்க எல்லாம் எழுதி நில்லுங்கம்மா. ஓகே, ஏன்னா எல்லாருக்கும் இப்போ நான் நிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? வெரி குட். என் கை தெரியுதா? என் ஃபிங்கர் தெரியுதா? எத்தனை ஃபிங்கர் காட்டியிருக்கேன்? சரி, நான் 1-2 பேர் இங்க இருந்து எனக்கு நல்லா கிளியரா தெரியும். உங்களுக்கு ஒரே ஒரு சேஃப்டி ஜோன்னா உங்க பேர் எனக்கு தெரியாது. பேர் தெரிஞ்சிச்சுன்னா ₹1 திரும்ப மாட்டேன், சவால் விடுறேன். அதனால வேற யாரையும் பார்க்க கூடாது. கூட்டு போய் பேர் எழுதி வச்சு கண்டாக்டர் கூட்டு போங்க.